Hi guys and welcome to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because கிரிப்டோகன்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டு ஹாட்டான நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிகார்டிங் XRP. சோ XRP யோட ஒரு ETF வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ் ஆயிடுச்சு. யூஎஸ்ல வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ற டிஎம்ஸ் பண்ணிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ப்ரோ அப்போ தேர்டு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா XRP தானா, இதனால தான் XRP மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஹை ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், XRP ETF உண்மையிலே ஆமாம் அப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக அப்ரூவ் ஆகலை, ஒரு என்டிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிட்காயினும் சரி இத்தரியமோட ETFஸும் சரி யூஎஸில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக தனி ட்ரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த XRPயோட ETF இப்போ நம்ம கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது ஆல்ரெடி அது கலெக்ஷன்லாம் ஆரம்பிச்சிச்சு, இன்ஸ்டிடியூஷனல் growth எல்லாமே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கல, பட் ஆனால் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. 40 அந்த ஃபைலிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 40 ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் லைவாக இருக்கு. இது சரியானு கேட்டிங்கன்னா ஓகே, நான் ட்ரஸ்ட் அளவுக்கு வரலைனாலும் அட்லீஸ்ட் இது வந்து லைவ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத் கொண்டு வந்து மார்க்கெட் அப் ஆனதெல்லாம் உண்மைதான். XRP ETF லைவ் ஆனதெல்லாம் உண்மைதான். பட் ஆனால் அந்த கேட்டகரி பிட்காயின் இத்தரியம் வந்து ட்ரஸ்ட் கேட்டகரியில் லைவ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் கேட்டகரியில் லைவ் ஆகல, வேற ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆகிருக்கு. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா XRPயோட இந்த XRPR ETF வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ப்ரே அப்படின்ற நிறுவனத்தோட ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் $100 million வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃப்ளூஸ் வந்து வந்துட்டு இருக்கிறதா நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. குட் நியூஸ். செகண்ட் நியூஸ் வந்து என்னன்னு தெரியுமா, பினான்ஸோட ஆல்ரெடி இருந்த அந்த ஜாவ் சிசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2023 வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்ட வந்து கில்ட்டியாக ப்ளீட் பண்ணிட்டு அவர் வந்து அவரோட CEO ரோல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனார். இப்போ தேர் ஆர் ரூமர்ஸ் தட் என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த மன்னிப்பு ஏற்று கொடுத்துட்டதாகவும் அவர் வந்து திருப்பியும் பினான்ஸ்க்கு CEOவாக வரதுக்கு ஒரு ஓட் கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் இந்த மாதிரி இந்த ப்ளீ டீல் நடக்கும் பார்த்தீங்களா, ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து உங்களை நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல வந்து ஆல்மோஸ்ட் 65% மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிசெட் வந்து திருப்பி பினான்ஸோட CEOவாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது வந்தார் அப்படின்னா திருப்பி பினான்ஸோட மார்க்கெட் நிறையா ஏறுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ ஹிஸ் கம்பேக் இன்டு பினான்ஸ் ஆஸ் a CEO will definitely change things around. So that is the two important things that I will share with you guys today. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க to know all the interesting news like this regarding cryptocurrency. Thank you.